அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குதோ, அதாவது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தீராத நோயாக இருக்கலாம், மனக்கவலைகள் குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு 1000% உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவும் சொல்கிறது தான், ஒரு சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான நாட்களில், அதுவும் விசேஷமான சேர்க்கைகள் கொண்ட நாட்களில் நம்ம செய்யும்போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும், மிக விரைவிலேயே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக தான் நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நம்ம இறை வழிபாட்டின் மூலமாகட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும், என்ன கேட்டோம்னாலும் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாளைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்ச் மாதத்தின் 27ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்கள வாழ்வை தருகின்ற குரு பகவானுக்கும் பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் சாதாரணமாகவே நமக்கு பணம் பெருகணும், தங்க நகை சேரணும் அப்படிங்கும்போது செய்யக்கூடிய சின்ன பரிகாரத்துக்குமே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிரும். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இந்த முறை நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை பிரதோஷமும் சிவராத்திரியும் வருது. அதாவது மாத சிவராத்திரி இதுவும் சேர்ந்தே வருது. எப்போவாவது ஒரு முறை தான் இது போல் சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வரும். இந்த முறை நமக்கு அந்த அற்புதமான சேர்க்கை குபேரருக்குரிய இந்த நாள்லேயே சேர்ந்து வந்திருக்கு. வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான நாளை நாம் குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இது தேய்பிறை பிரதோஷமாக இருக்கிறதுனால இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய நோய்கள், கஷ்டங்கள், கடன்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகணும்னு சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டோம். அப்படிங்கும்போது நிச்சயமாக அது எல்லாமே தவிடு பொடியாகும், அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமான் கோவில் பக்கத்தில் இருந்து அப்படிங்கும்போது நீங்கள் பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அதுவும் போகும்போது உங்களால் என்ன பொருட்கள் அபிஷேகத்துக்கு வாங்க முடியுமோ, அதாவது பால், தேன், கரும்பு சாறு, சந்தனம், விபூதி, இது போல் எது வாங்க முடியுமோ, எது ரெடி பண்ண முடியுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகத்திற்கு கொடுங்க. கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பாருங்கள். பிரதோஷ காலத்தில் அனைத்து தேவர்களுமே அங்கே தான் சிவபெருமானுடைய நடனத்தை பார்ப்பதற்காக இருப்பாங்க. அப்படிங்கும்போது நாம் அந்த சமயத்தில் கோவிலுக்கு போனோம்னா அவங்களுடைய அருட்பார்வையும் நம்ம மீது விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க அந்த பிரதோஷ காலத்தில் வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமான மனதார நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கனாலுமே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான தேதிகள், கிழமைகள், சிறப்புகள் எல்லாம் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்று நம்ம ரெகுலராகவே செஞ்சுட்டு வரோம் இல்லையா. ஏன்னா குளிக்கும்போது நம்மளுடைய உடலும் மனமும் சுத்தமாகும், நம்மளுடைய ஆறா கிளென்சிங் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். எப்படி அழுக்குகள் நீங்குதோ அதே போல் நம்மளை நாமே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு சில மெத்தட்ஸ் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் செஞ்சு குளிப்பதன் மூலமாக அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுவும் குறிப்பாக மனக்கவலைகள் மற்றும் கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாகவே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குளியல் முறையை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாங்க. மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலுமே இந்த குளியல் முறையை தாராளமாக எடுத்துக்கலாம். நாளைக்கு காலையில் அல்லது மாலை வேளையில் கோவிலுக்கு போகும்போது ஒருத்தங்க குளிச்சுட்டு போவாங்க. இப்படி எந்த டைமாக இருந்தாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. அது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க. இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது. மேலும் நமக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்காகவும் இது இருக்குது. அதனால் இதை நம்ம போடணும். அடுத்தது நம்ம போட வேண்டிய பொருள்னு பார்க்கும்போது கல்லுப்பு. இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்தியை
நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு. மேலும் இந்த கல்லுப்பு குளியல் அப்படிங்கிறத இந்த நாள் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் தினந்தோறுமே குளிக்கும்போது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை தண்ணீரில் போட்டு குளிப்பதன் மூலமாக உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறது, தீராத திருஷ்டி இருக்கிறது, இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம இந்த 2 பொருளையும் சேர்த்து வந்து இந்த தண்ணீரில் போடுறோம். போட்டுட்டு அடுத்தது உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சிம்பல் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேனல்லையும் பார்த்துருக்கவே முடியாது. நம்மளுடைய சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் சொல்கிறேன். இது வந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இப்போ இந்த சிம்பலை தண்ணியினுடைய மேற்புறத்தில் நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க, தண்ணியிலே வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நான் பாத்ரூமுக்கு மொபைலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இதை பார்த்தெல்லாம் வரைய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல இதை வந்து உங்களுடைய கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க, இடது கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த சிம்பலை பார்த்து அப்படியே தண்ணியினுடைய மேற்பரப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது சிவபெருமான மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அடுத்து எப்போவுமே பிரதோஷ் அன்னைக்கு நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன் இல்லையா, சிவசம்போ அப்படிங்கிறது நம்மளுடைய அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்கி வாழ்க்கையவே வந்து அடுத்த முன்னேற்றத்திற்கு வந்து கொண்டு போகக்கூடிய மந்திரம். அதே சிவசம்போவை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சொல்லுங்கள். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மந்திரம் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதனுடைய அமைப்பு கூட பார்த்திங்கன்னா அப்படியே சிவபெருமானுடைய லிங்க ஸ்வரூபமாகவே வந்து இருக்கும். இப்போ இதை தண்ணியினுடைய மேற்பரப்பில் வரைஞ்சிட்டு இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய தலைக்கு வந்து குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலையில் 3 தடவை தண்ணீரை தெளிச்சுட்டு உடம்புக்காவது வந்து குளிச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கணவரும் இது போல் குளியல் முறையை பயன்படுத்தணும்னு விரும்பினாருன்னா அவருக்கும் நீங்கள் இதே போல் கல்லுப்பு மஞ்சத்தூளையும் கலந்துட்டு இதே சிம்பிளை வந்து நீங்கள் தண்ணீரில் வந்து வரைஞ்சி வச்சுருங்க. அவரை வந்து சிவசம்போ சிவசம்போன்னு ஒரு 3 தடவையாவது சொல்லிட்டு அதன் பிறகு வந்து குளிக்க சொல்லுங்கள். நான் திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் காலையில் குளிக்கிறதுக்கு மறந்துட்டிங்கன்னா கூட நாளை இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் இதே போல் தண்ணீரை ரெடி பண்ணி நீங்கள் குளிச்சுக்கிறதோ முகம் கை கால் கழுவுறதோ அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்படி நீங்கள் இந்த சக்தி வாய்ந்த தண்ணீரில் குளித்து முடிச்ச உடனேயுமே உங்களை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை விதமான கெட்ட சக்திகளும் உங்களை விட்டு நீங்கி இருக்கும். உங்களுடைய ஆறாவும் வந்து நல்லாவே சுத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் எப்படி இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே சிம்பல், அதாவது இப்போ தண்ணீரில் வரைஞ்சோம் இல்லையா, அதே சிம்பலை மறுபடியும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. நல்லா டார்க்காகவே வந்து வரைஞ்சிக்கோங்க. நாள் முழுவதும் இந்த சிம்பல் வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நாளைய நாள் முழுவதுமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது இது அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை வந்து நீங்கள் இதையை வரைஞ்சிக்கோங்க. எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து இந்த சிம்பலை வந்து பாருங்கள். பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகிற மாதிரி நீங்கள் கற்பனையும் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு பிடி அரிசியும் அது கூட சர்க்கரையும் அரைச்சி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கோவில் வளாகத்தை வலம் வந்த பிறகு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு அதை நீங்கள் போட்டுருங்க. இதன் மூலமாக எறும்புகளுக்கு நம்ம உணவிட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இது கோடான கோடி புண்ணியத்தை வந்து கொடுக்கும். கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க நாளைய நாளில் இதே போலவே பச்சரிசியும் சர்க்கரையும் வந்துட்டு பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மண் போன்ற பகுதிகள் இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் உணவாக வந்து போட்டுருங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு தானம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வசதி படைச்சவங்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலவை சாதம் வந்து 4 பேர்த்துக்காவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரியாவது நீங்கள் வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம யாருக்காவது அன்னமிட்டோம் அப்படின்னா அது கோடான கோடி புண்ணியத்தை வந்து நமக்கு கொடுக்கும். இல்லைன்னா பசுமாட்டிற்கு, காகம், குருவி இது போன்ற வாயிலா ஜீவன்களுக்காவது நான் சொன்ன மாதிரி ஏதாவது அரிசியோ சர்க்கரையோ இந்த மாதிரியாவது நீங்கள் பண்ணுங்கள். அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த நாளை முழுமையாக வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.